ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ புல்லு இருக்கா? யார் புது பசங்க? ஆட்டம் கொஞ்சம் ஓவரா இது. ஏய் சக்கரதாஸ் அமிச்சாளுங்கடா, அண்ணனை போட வந்துக்கிறானுங்க. நீ வேணா பாரு, அண்ணன் அவனுங்களை கண்டம் தோட்டமா வெட்டி போட இருப்பாரு. தியாகு இங்க கிளம்பிடலாம்டா. கிளம்பலாம். காந்திடா காந்தி அவனுக்கு ஃபோன் பண்ணிக்கலாம். வாங்கடா சரி வா. கேட்கலடா டேய். ஹலோ தியாகு டில்லி மாட்டானே இல்லையா? இந்த டில்லி பாபு மட்டும் கையில கச்சான் செத்தான். யார்கிட்ட போன்ல பேசுனேன்? ஃப்ரெண்டுனா? ஃப்ரெண்டுங்கெல்லாம் அவளை நம்ப கூடாது. ஏன்னா எனக்கு கூட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், பேரு சக்கரதாஸ். ஓ அவன் என்னை விட பெருசா வளரணும்னு ஆசைப்பட்டான். அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. இல்லண்ணா. ஆனா வளர்த்தவனையே போடணும்னு ஆசைப்படுறான். அது தப்பு தானே? தப்புண்ணா. அதுவும் என் பர்த்டே அன்னைக்கே என்னை போடுறதுக்கு என்கிட்டயே ஆள் அனுப்புறான். ஐயோ நீ நல்லா ஆடுற பாடுறன்னு நினைச்ச. நீ நல்லாவே நடிக்கிறியா? ஆனா நான் உன்னை எதுக்கு பாட சொன்னேன்னு தெரியுதா? தெரியல. இப்போ ஆடு எதுக்கு வளர்ப்பாங்க? அழகு பார்க்கறதுக்கா? இல்ல. கோழி எதுக்கு வளர்ப்பாங்க? கொஞ்சறதுக்கா? குழம்பு வைக்கிறதுக்குடா. ஏய் இது என்ன பொம்மை துப்பாக்கி நினைச்சியா? ஏய் எதுக்கு சிரிக்கிற? சொல்றா, ஏன்டா சிரிக்கிற? சொல்லி அமிச்சானா சக்கரதாஸ்? என் ஆளுங்க முன்னாடி என்ன அவமானப்படுத்த சொல்லி சொன்னானா? சொல்றா, வேற எதுக்கு சிரிக்கிற? போட்டு வா. அண்ணே அவன் நம்மள கலாய்க்கிறானே. ஏய் என்னடா இவன்? போட்டுருங்கண்ணே. இல்லடா, சக்கரதாஸ் ஏதோ பிளான் பண்ணிருக்கான்டா. இவனை வச்சு நம்ம எல்லாரையும் போடுறதுக்கு ஏதோ பிளான் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். இல்லடா டேய், அவன் அழுவணும்டா. அவன் என்ன விட்டுருங்கன்னு அழுவணும். அவன் தலைவா என்ன விட்டுருக்க தலைவான்னு அழுவணும். ஓன்னு கதறணும். டேய் இவனை கம்பத்துல தூக்கி கட்டி வச்சு தோலை உரிங்க. டேய் கட்டினதுக்கு அப்புறமா சிரிக்கிறான் பாடுறா. அட்ரா சும்மா இருந்தாலே டக்குன்னு முடிச்சிருப்பானுங்க. இவன் சிரிக்கிறான், வச்சு செஞ்சுதான் முடிப்பானுங்க. நல்லவன எனக்கு கூட 200 ரூபா கொடுத்தாங்க. தயாளன் 25 வருஷத்துக்கு முன்னாடி டில்லியை பார்த்து சிரிச்சான். அதே இடத்துல டில்லி தயாளனை போட்டு அவன் இடத்துக்கு வந்தான். 25 வருஷம் கழிச்சு இவன் டில்லியை பார்த்து சிரிக்கிறான். டேய் மறுபடியும் சிரிக்கிறான்டா. நான் திமிரா சிரிக்கிறான் பத்தி அவன் அண்ணனை பார்த்து சிரிக்கிறான்டா. டேய்
சளி பிடிக்காதே. ஏதாவது அவசரமான சவாரியா இருக்கும் போலப்பா. சனிய என்ன செடிக்கு தண்ணி போச்சிரியா? ஏய் லூசே வா. இந்த வரேன். என்னது இது? ஏய் அங்க பாரு போலீஸ். ஏய் கண்ணை கொடுத்துடுங்கடா. அவன் சரியா சொல்ல மாட்டான் சார். ஒரு இடத்துல அப்படியே செடியா இருக்க. ஓடாதீங்க சார் சார். நீ பயப்படுறல்ல, எனக்கு அது போதும். போலீஸை சுட்டா பெயில் கிடைக்காதுன்னு எனக்கு தெரியாது. பொடி வாங்க போலாம். வாங்க வாங்க மொத்தமா வாங்க. சாரு டெல்லி பாபுனே அரெஸ்ட் செய்து. என்னடா சொல்ற? நம்ம ஹார்ட்ஸ்க்கு அவன்கிட்ட தானே இருக்கு. நீ அடிக்கடி அண்ணன் சூப்பர் பிளான் ஒன்று வச்சிருக்க நீ, அதுதானே? சகர அதை விட ஒரு செம மேட்டர் மாட்டிக்கிது சகர. எப்படி என்ன நடந்துச்சு? ஒரு புதிய செக்கன் பணி கொடு. ஒரு தடவை சிரிச்சதுக்கே நம்மள அரெஸ்ட் வரை கொண்டு வந்துட்டானே. மறுபடியும் இவ்வளவு சிரிக்கிறானே. இவன் சாவு நம்ம கையில தான்டா. ஆமா, இவன் பேர் என்ன? மாணிக்கம்னு சொன்னாங்க. என்னப்பா தம்பி இந்த அடி அடிச்சிருக்காங்க? ஒரு பொண்ணு கூட தற்காப்புக்காக கொஞ்சமாவது செய்யும். இது வரைக்கும் நீங்க யாரையுமே கை நீட்டி அடிச்சது இல்லையா? உங்களுக்கு கோவமே வராதா? டம்மா துண்டு பீசி பாமாயிட்டானே. வேற லெவல். உனக்கு திம்ம திரும்பி போயிருந்தீனா டிபார்ட்மெண்ட் ஆடி போய்க்க. Welcome back after a short commercial break. சில பேருக்கு இவனுக்கு வாயில சனிங்க அப்படின்னு சொல்றத நம்ம வார்த்தையால கேட்டிருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உட்கார்ந்து இருக்கிறவருக்கு வாழ்க்கையே அப்படிதான் இருக்கு. காந்தியோடைய வாழ்க்கையில் நடந்த பல சுவாரஸ்யமான வினோதமான விஷயங்களை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க போறோம். So let's get back to the show. சொல்லுங்கடா, யாரா நீங்களா? அந்த இடத்துல உங்களுக்கு என்னடா வேலை? சார் நான் ஐடியில் வேலை பார்க்குறேன் சார். ஏரியாவில் ஃப்ரெண்ட் ஒருத்தனை காணுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு கேப் புக் பண்ணேன். மில்க் தொட்டு கொடுப்பா சார். கேப் மாதிரி ஏறிட்டோம், அதனால் அந்த இடத்துல போய் இறங்கிட்டோம் சார். சார் அங்கே இருந்த ஒரு பேரும் டெல்லி பாபு சார். சார் என் ஃப்ரெண்டு பேரும் டெல்லி பாபு சார், வேணா கேட்டு பாருங்க சார். ஆமாம் சார், அதான் சார் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நாங்கள் ஏற வேண்டிய வண்டியில் வேற யாரும் ஏறி போயிட்டாங்க சார். இவனை கேங்ஸ்டர் நம்பனே பாரு. என்ன சாணி வச்ச செருப்பால் அடிக்கணும். இந்த குடி பதறாத குடி. பார்த்து பார்த்து அடிச்சுக்க போகுது. ஹேர் ஸ்டைல் கலந்துரும். யோ இந்த வயசுல உனக்கு இதெல்லாம் தேவையா? அப்பப்ப தலையெல்லாம் சுத்துதுங்கிற உடம்புல இவ்வளவு பிரச்சனையை வச்சுட்டு உனக்கு கேங்ஸ்டர் தொழில் தேவையா? நான் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இதுக்கு முன்னாடி நான் ரவுடியே கிடையாது. நீ இப்பயுமே ரவுடி கிடையாதுடா. ஏன்பா 3 வருஷமா முடி வளர்த்துட்டு இருக்கேன். இதெல்லாம் ரவுடி ஸ்கூல்ல வராதா? வராது. சரி அதை விடு. நானும் சக்கரனும் ஒரே ஊருக்காரங்க. கோயம்புத்தூர் பக்கத்துல பூக்குவாம்பட்டியில தான் புரோட்டா கடை நடத்திட்டு இருந்தோம். பேரை பிரிச்சு ஊர் பேரை கெடுத்துறாத. பூக்குவாம்பட்டியில இருந்து 100 பேர் வந்தாலும் ஒத்தாளா வீசுவே தெரியுமா? எதை? புரோட்டா பார்த்தேன். நான் மாவு பண்ணிற ஸ்டைல பார்த்துதான் சக்கரனே எனக்கு கடன் கொடுத்தாரு. அந்த கடனை வட்டியோட அடைக்கிறதுக்கு தான் நான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன். உன் பேர்ல இருக்க வீடு ஹோட்டல் எதை எழுதி கொடுத்தியா? அந்த பக்கம் இருந்தா நான் ஏன் அவர்கிட்ட கடை வாங்குறேன்? வெத்து பேப்பர்ல எதுவும் கையெழுத்து போட்டியா? ஏப்பா நான் என்ன லூசா? வெத்து பேப்பர்ல கையெழுத்து போடக்கூடாதுன்றது கூட எனக்கு தெரியாதே. ஏய் லூசு தான்டா நீ. அப்புறம் எதுக்கு நான் அவங்கிட்ட போய் வேலை பார்க்கற? எங்கேயாவது போய் செட்டில் ஆகி தொலை வேண்டியதானே? டேய் லூசா, பூக்குவாம்பட்டி ஊர்க்காரங்க வாக்கு தவற மாட்டாங்கன்னு இந்த உலகத்துக்கே தெரியும்டா. ஏய் உலகம் எப்படியே உன் ஊர் தெரியாதுடா. ஏன்டா வெறி பிடிச்ச நான் மாதிரி கத்திட்டு இருக்க? யார் நானா கத்துறேன்? ஆமாடா நீதான் கத்துற. மாட்டே ஆளை பாரு. ஏய் வாடா. நல்லா கேட்டுக்க. ஆல்ரெடி டெல்லி பாபு கேங்ல மாட்டா நம்ம காலி. சக்கரை சொன்ன வேலையை இன்னும் நம்ம முடிக்கல. இரு. சக்கரையா? என்னடா அண்ணன் பேர சொல்ற? ஏய் கம்முனு கடறா. சக்கரை நம்மள போட்டுவான்னு சொல்லிட்டு இருக்கேன். டேய் போன் அடி. அண்ணன் தான் ஒரு பேரையா சொல்ற? இங்க பாரு. கலெக்ஷன் சேகர் ஒரு பார்ட்டி கிட்ட 50 லட்சம் ரூபாய் வசூல் பண்ண போறான். கரெக்டா நம்ம அவனை ஃபாலோ பண்ணி அவன் வசூல் பண்ணும்போது 50 லட்சம் ரூபாய் தூக்கணும்னு வச்சுக்கேன். போக போற உசுறு ரிஸ்க் எடுத்ததோட போகும். 50 லட்சம் ரூபாய் பாதி காசு உனக்கு, பாதி காசு எனக்கு. கரெக்ட். என் கடனெல்லாம் அடைச்சிடலாம்ல. பைத்தியம், இனிமே சொல்ல மாட்டேன், அடிப்பேன். 50 லட்சம் ரூபாய் ஒழுங்கா எடுத்துட்டு எங்கிட்டாவது போய் செட்டில் ஆயிட்டோல. சேகருக்கு ஸ்கெட்சா போடுவான். சேகரே
அந்த செல்லக்குட்டி காந்திக்கு மேலதார வரவேற்பெல்லாம் ரெடி தானே? நீங்க சொன்ன மாதிரி செஞ்சுட்டேண்ணா. சூப்பர். இவனுக்கு போய் இவ்வளவு பில்டப் தேவையான தொடுக்கு. டெல்லி பாபு கண்ணை காட்டினா நீ சிரிப்பியா? ஐயோ, டெல்லி பாபு கண்ணை காட்டினா நீ சிரிப்பியா? டெல்லி பாபு கண்ணை காட்டினா நீ சிரிப்பியா? அண்ணா கஷ்டம்ண்ணே. என்ன குஷ்டம் தெரியுதுல்லடா? தெரியுதுல அவள கஷ்டம். அவன் கண்ணை பார்த்து அப்படி வாய் விட்டு சிரிச்சிருக்கான். அவனுக்கு மாலை என்னடா, மெகா சிலையே வைக்கலாம்டா. டேய், அந்த டெல்லி பாபு சேர்த்திருந்தா கூட நான் இவ்வளவு ஹாப்பியா இருக்க மாட்டேன்டா. டெல்லி பாபு அசிங்கப்பட்டால அந்த அசிங்கத்துல எண்ணெய ஊத்துற, திரிய போடுற, கொளுத்தி விடுற. டேய் இப்பறா. என்ன ஒரு தெய்வீக சிரிப்பு தம்பி. இந்த சிரிப்பு தான் உங்களை எங்கேயோ கொண்டு போக போகுது.